வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2 அமையப்பெற்ற 3வது வினாவாக வந்த இடைகாணுதல் மற்றும் அதன் பிரயோகம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்க இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஒருவேளை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னும் நிரப்பப்படையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பகுதி 1A இந்த வீடியோக்கு கீழே போயிட்டு லிங்கை பாருங்க. லிங்கில் கட்டாயம் வீடியோ இருக்கும். வீடியோன்னு சொல்கிறேன், என்ன வினாத்தாளந்த லிங்க் இருக்கும். வினாத்தாள தரவிறக்கம் செய்யலாம். 2 விதமான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட டெலிகிராம்ன்ற அந்த வைபர் வாட்ஸ்அப் மாதிரி அது ஒரு சாஃப்ட்வேர் தொடர்பான சாதனம். அந்த டெலிகிராம் இருந்தால் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை டவுன்லோட் பண்ண முடியுதோ அப்படின்றத ஒரு கீழே போடுங்க பார்ப்போம். அதே நேரம் கூகுள் டிரைவ்ல இருந்தும் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி போட்டிருக்கேன். இல்லைன்னா எங்களோட வைபர் வாட்ஸ்அப் டெலிகிராம் குழுக்கள் இந்த லிங்கும் வந்து கீழே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் இணைந்து கொண்டீங்களா உங்களுக்கு அப்பப்போ அந்த வினாத்தாள்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது கட்டாயம் இந்த வீடியோ வந்து பேப்பர் கிளாஸில் கூட நான் தான் கதைக்கிறதா இருக்கும். வகுப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் வகுப்பு எவ்வளவு பிரயோசனமாக இருக்கும். அதுவும் கூடுதலாக சந்தேகங்களை கேட்குற பிள்ளைகள், கலந்துரையாடலில் பங்கு பெறுற பிள்ளைகளுக்கு இந்த வகுப்பு மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி அமைதியாக இருக்கிற பிள்ளைகளும் அவங்க கேட்குற சந்தேகங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது மாதிரி இருக்கும். நான் உங்களை எப்படியாவது 2-3 கதைக்க வச்சிருவேன். உங்களோட கேள்விகள் கேட்டு நீங்கள் கதைக்க வச்சிருவேன். ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு மூலமான வகுப்பும் ஒரு வித்தியாசமான கற்றல் அனுபவத்தை தரும். நீங்கள் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். கடந்த வருடங்களில் இணைந்து கொண்ட மாணவர்கள் இந்த நல்ல பெறுபேறுகளை பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் இணைந்து கொள்றேன்டா இணைந்து கொள்ளுங்க. அது தொடர்பான விவரம் வேணுமெண்டா எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கேத்திர இந்த கேள்விகளை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே புள்ளி திட்டம் சொல்லுவேன். ஸோ அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் அதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்தது வீடியோ வரும் தேவையில்லாமல் அடுத்த வீடியோ போடுங்க, இந்த கேள்வியை போடுங்க, அந்த கேள்வியை போடுங்கன்னு கமெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 3வது கேள்வி இடைகாணுதல் தொடர்பானது. ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியிலிருந்து இடைகாண்றது. கிரிக்கெட் வீரர் ஒருவர் தனது பயிற்றுவிப்பாளரிடம் நாளாந்தம் பயிற்சி பெற்ற காலம் நிமிடத்தில் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப காலம் என்று சொல்றது நிமிடம். 20 நிமிடம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கார், 30 40 இந்த பயிற்சி தந்திருக்கு. இப்படி கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி உண்டு. தொடர்ச்சியாக வந்தா இங்க 30 முடிஞ்சு இங்க 30 தந்தா அந்த ஒரு வகுப்பு வந்து விளங்கப்படுத்தப்படும். இங்க அது தேவைப்படையில போடாங்க. அதனால சொல்லல 30 நிமிடம் பயிற்சி பெற்ற நாள் எதுக்குள்ள கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த 4 நாளுக்குள்ள வருதா இல்ல இந்த 5 நாளுக்குள்ள வருதான்றது சொல்லப்படும். ஏன்னா நமக்கு அது சொல்லப்படுறத பொறுத்து தான் வரும். அது நமக்கு தேவையில்லை. அது எதுவா இருந்தாலும் நாங்கள் கேள்விக்கு போறோம். கூடிய நாட்கள் பயிற்சி பெற்ற காலம் எவ்வகுப்பாயிடையில் அமைந்துள்ளது. எதிரா கூடிய நாட்கள் வெரி குட். இதுல 13 நாட்களை கொண்டிருக்கிற வகுப்பு, 13 நாட்களை கொண்டிருக்கிற வகுப்பு தான் கேட்ட கேள்விக்கான விட 50/60. நீங்க சொன்னா சரியா? வினா இலக்கம் 3 குழப்பாயிடா. வினா இலக்கம் 3 அதுல ரோம் இலக்கம் 1 நேரடியாக நாங்க சொல்ல போறோம் 50/60. அவ்வளவுதான். ரோமல்லக்கன் 2க்கு வருவோம் பிள்ளைகள். இனி இடைகாண சொல்லுவாங்க. இடையே இப்ப சதவீதம் என்ற பேரையே பயன்படுத்திருக்காங்க. கடைசி இதுக்கு முதல் 2025 சொல்லல 24 பேப்பர்ல சதவீதம் என்ற சொல்லே பாவிச்சிருக்கு. அவர் நாளொன்றில் பயிற்சியில் ஈடுபட்ட காலத்தின் இடையை காண்க. இடைப்பெருமானத்தை காணட்டுமா? இடைப்பெருமானத்தை எப்படி காண்றது? இடை என்றது சொல் வந்து சின்னன், செயல் வந்து பெருசு. சராசரி அதுவும் ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி 2 விதமா காணலாம். ஒன்று எஃப்எக்ஸ்ல காணலாம், எஃப்டில காணலாம். இதுல எஃப்எக்ஸ்ல காண்றது பெரிய கஷ்டமா அமையல. அதனால நான் எஃப்டில தான் காண போறேன். 2ல செஞ்சாலும் சரி,
சார் இதுல ஒன்றும் சொல்லல தானே, எடுகொண்டு அடியை வச்சு செய்ய சொல்லல தானே, நான் எடுகொண்டு அடியை வச்சு ஏன் செய்யணும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எஃப்எக்ஸை வச்சும் செய். எடுகொண்டு அடியை வச்சு செய்ய சொன்ன கணக்கு எஃப்எக்ஸ்ல செஞ்சாலும் சரி, எஃப்எக்ஸ் முறையில செய்ய சொல்லி ஒரு நாளும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட கணக்கே எடுகொண்ட இட உத்தேச இடையை பயன்படுத்தி செஞ்சாலும் சரி. உத்தேச இட கொஞ்சம் சுகம், ஸோ அந்த அடிப்படையில நான் உத்தேச இடையை பயன்படுத்துறேன். 5 கோலம் இருக்கிற மாதிரி அட்டவணை அடியுங்கோ, கொஞ்சம் சுகம். இல்ல எஃப்எக்ஸ் தான் செஞ்சிருந்தீங்களா நான் பெருமானம் சொல்றேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வகுப்பாயிடை ஓர்டர் கொஞ்சம் சரியா இருந்தா நல்லா. இது அது வகுப்பாயிடையிலிருந்து நடுப்பெருமானத்துல ஒரு உத்தேச இடை எடுத்து அதுல இருந்து எவ்வளவு விலகுதுன்றதை வச்சு விலகலைத்தான் டி என்று சொல்ல போறோம். அங்க தந்திருந்த மீடுறேன் எஃப். இது ரெண்டையும் பெருக்கி போறதால எனக்கு வர போறது எஃப் டி கோலம். ரைட். வகுப்பாயிடை சொல்லியிருக்கு 20/30. பாருங்கடா, 20ல தான் துவங்க நினைக்கிறேன். 20/30 80 ஆனா வந்தது. 30/40 50, 50/60 60, 60/70, 70/80. ரைட். நடுப்பெருமானம் ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கலாம். இல்ல நாங்கள் போட்டுக்கொண்டு போகும்போது எனக்கு விளங்கிச்சு எல்லா இடத்துலயுமே 10 10 தான் கூடுது. ஸோ அதை 2ஆ கட் பண்ண 5, 5 கூட்டினா சரி கீழெல்லையோட 25, 35, 45, 55, 65, 75. இதுல உத்தேச இடை எது? 45 எடுக்கலாம், 55 எடுக்கலாம். நீங்க 55 எடுக்க போறீங்க. ஆகார வகுப்பு அதுலான இருக்கு. ரைட், ஓகே. ஆகார வகுப்பு இந்த நடுப்பெருமானத்தை எடுக்கிறீங்க. இதுல 2ல 1 தான் எடுக்கணும். நல்லா கீழே ஆகார வகுப்பு இருந்தா அது எடுக்கப்படாது. உத்தேச இட நீ உனக்கு விருப்பமானது எடுக்கலாம். நீங்க எது எடுத்தாலும் கடைசி விடை ஒன்றுதான், செய்க வழி மாறுமொழியோ விடை ஒன்றுதான். சோ இதுல விலகையில இது நான் எடுத்ததை எதிர்பார்த்தது ஒரு 55 நிமிடம் ஒரு நாள்ல பயிற்சியில ஈடுபடணும் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு சில நாள் 65 நிமிடம் ஈடுபட்டிருக்கேன். நான் எதிர்பார்த்ததை விட 10 கூட. இது நான் எதிர்பார்த்ததை விட 20 கூட. இந்த 45 நிமிடம் பயிற்சியில ஈடுபட்ட நாள் நான் எதிர்பார்த்ததை விட எவ்வளவு? 10 குறைய. இது 35, 20 குறைவு, 30 குறைவு. ரைட். அப்படி 30 குறைவாக எத்தனை நாள் பயிற்சியில ஈடுபட்டிருக்கேன் இங்க அட்டவணை தருது. 4 நாள், 4, 5, 11, 13. அது ஞாபகம் இருக்கு. 5, 2. சோ 30 நிமிடம் குறைவாக நான் எதிர்பார்த்த டோட்டல்ல இருந்து 30 நிமிடம் குறைவாக 4 நாட்கள். அப்ப இந்த டோட்டல்ல இது எவ்வளவு குறைக்க போகுது? 120 குறைவாக இருக்க போகுது. பெருக்கி போடுறது. இது 100 குறைய போகுது. இது 110 குறைய போகுது. இதுல எந்த விலகலும் இல்ல. இதுல 50 கூட போகுது. இதுல 40 கூட போகுது. நான் மறைய தனிய கூட்டுறேன், நேர தனிய கூட்டுறேன். ஏன்னா மறைய தனிய கூட்டுறதுக்கான காரணம் ஒரே திசை கூட்டு போடும்போது கூட்டுப்பற்றும். அதனால்தான் சைவ சைவ சைவர் 3 330 சய. இது சக 90. அவ்வளவு இவ்வளத்தையும் கூட்டினாடா மறை 330 நேர் 90. 2 பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும். 330ல இருந்து 90 கழிக்கணும். கவனம், இந்த குறிகள் எல்லாம் கடும் பிரச்சனை. சைவர் கடன் எடுத்தா பெண்ணு 40 240 வேற பண்ணிக்க பாருங்க. 240. ஆனா குறி சய. அதே மாதிரி இங்க டோட்டல் பண்ணினா 9 90 சாரி 20 33 40 நாள் என்ன. அப்ப நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் எதிர்பார்த்தது கூடி போட்டு அதை குறைக்க வேண்டி இருக்கு. சோ இடை சமன் உத்தேச இடை சக விலகலிட. உத்தேச இடையே ஏ என்று சொல்லுவோம். விலகலிடையே காண்றதுக்கு சிக்மா எஃப் டி இன் கீழ் சிக்மா எஃப். கட்டாயம் இல்ல பிள்ளைகள், சூத்திரம் எழுதாமலே நீங்க நேரடியா பிரதிவிட்டு கொண்டு வந்திருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதிர்பார்த்தது 55 படி. பட் விலகுது. எவ்வளவு விலகுதுன்னா 240 விலகுது. எத்தனை நாளுக்கு விலகுதுன்னா 40 நாளுக்கு விலகுது. சுருக்கலாம். நீங்க இது வகுக்கக்கூடிய நம்பரா இந்த வெட்டியே வகுக்கக்கூடியதா அமையுது. ஆனா நான் வெட்ட போறது இல்ல. 240 நேரடியாக 40ஆல வகுக்க போறேன். 2ல இல்ல, 24லயும் இல்ல, 240ல 40 இருக்கு. எத்தனை முறை?
6 முறை சரியா 24 சோ விட எவ்வளவு விலகுது கூடுதா குறைவுதா சக இன்டு சய 6 கதை விளங்குதா பிள்ளைகள் இது சய 6 சய 6 கூட்டும் போது கழிபடும் விளங்குதா உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இப்ப கழிச்சா எத்தனை 55ல இருந்து 6 கழிச்சா 49 இப்ப நீங்க வேணுமெண்டா பார்க்கலாம் பிள்ளைகள் ஒருவேளை எஃப்எக்ஸ்ல செஞ்ச பிள்ளைகளுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் என்ன வரும்ன்றதை நான் சொல்றேன் பாருங்க 55 படி 40 நாளுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் இது மேலதிகம் இதை பற்றி குழப்பி கொள்ள தேவையில்லை 40 நாளுக்கும் எதிர்பார்த்தேன்டா டோட்டல் வரப்போது சைபர் பெருக்கி சொல்லுங்கடா 20 சைபரை போட்டு 2 மிச்சம் 22 22 இதுல இருந்து நாங்கள் 240 வந்து கழிச்சு விடணும் கழிச்சு விட்டா சைபர் 10ல இருந்து 6 இங்க 9 1 1960 வந்திருக்கும் சிக்மா எஃப்எக்ஸ்ல செஞ்ச பிள்ளைய யாருக்கு வந்தது சரியா நான் சொல்றது இதுல கொஞ்சம் பிரச்சனை எங்க இருக்கு வேண்டாம் 1960 40ஆல பிரிக்கிறது சிலருக்கு சிக்கல் வந்திருக்கலாம் பிரிச்சு காட்டுறேன் 40ஆல பிரிக்கிறது இதுல இல்ல இதுல எத்தனை முறைடா 4 முறை 160 கழிச்சா சொல்லணும் கதைக்கோணும் 36 சைபர் வைக்கினா 360 எத்தனை முறை 9 முறை சரியா அப்ப விட என்ன வர போகுது 49 சிக்மா எஃப்எக்ஸ் முறையில வந்த பிள்ளைக்கு இதுல உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கா இல்ல அது பெரிய கஷ்டம் இல்லை இந்த கேள்வி பெரிய பொதுவா கஷ்டம் இல்லை ஆனா இந்த வருஷம் 8 மார்க்ஸுக்கு மேல இறங்க விடையில கேள்வியை டைட் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ஃபைனல் பேப்பர் நாங்க அதை பற்றி கதைப்போம் டிஸ்கஸ் போடுவோமா ரைட் ஓகே ரோமெல்லக்கம் 3 மாதம் ஒன்றில் இவ்வீரர் பயிற்சியில் ஈடுபட்ட காலத்தை மணித்தியாலத்தில் காண்க இப்ப நாம கண்டிருக்கிறது என்ன சராசரி கண்டிருக்கமே நிமிடத்துல 49 நிமிடம் 49 நிமிடம் என்ன ஒரு நாள்லயா இல்ல ஒரு மாதத்திலயா இல்ல ஒரு கிழமையிலயா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது என்ன கிடக்குடா நாட்கள்ல ஒரு காலம் அப்ப சராசரியா ஒரு நாள்ல அவர் பயிற்சியில ஈடுபட்ட காலத்தை தான் நான் கண்டிருக்கேன் ஒரு நாள்ல 49 நிமிடம்டா எனக்கு ஒரு மாதத்துல வேணும் ஒரு மாதத்துல அவர் பயிற்சியில ஈடுபட்ட காலம் மாதம்ன்றது எத்தனை நாள் கணிதத்துக்கு 30 மாதம் என்பது 30 நாள் வாரம்ன்றதுதான் 7 30ஆல பெருக்கினா நிமிடத்துல வரும் நேரம் எனக்கு நேரம் என்ன இலக்குல வேணும் என்ன மணித்தியாலத்துல அப்ப நிமிடத்துல வந்த நேரத்தை மணித்தியாலத்து மாத்துறதுக்கு என்ன செய்யணும் 60ஆல வகுக்கணும் சைபர் வெட்டுப்படும் 3ஆலையும் வெட்டலாம் 2 முறை இப்ப 49 2ஆல வகுத்தா விட வரும் 49 2ஆல வகுத்தா 2 9ல 4 முறை 8 1 தசம் தாண்டினா தசத்துக்கு பின்னால இருக்க சைபர் 10ல 5 முறை சோ விட என்ன வர போகுது 24.5 அலகு மணித்தியாலம் அப்போ ஒரு மாதத்துல இவர் பயிற்சியில ஈடுபட்ட காலம் 24 மணித்தியாலம் சரியா வச்சு கண்டா கிட்டத்தட்ட அது சரியா இருக்கு ரோமெல்லக்கன் 4 பயிற்றுவிப்பாளருக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ரூபாய் 350 சம்பளமாக வழங்கப்படுகின்றது எனின் இவ்வீரருக்கு மாதம் ஒன்றில் பயிற்சிக்கான செலவு ரூபாய் 8500 போதுமானதா காரணம் தருக நம்ம கண்டிருக்க நேரத்தை என்ன செய்யணும் ஒரு மாதத்துல பயிற்சியில் ஈடுபட்ட காலம் கண்டிருக்கோம் 350ஆல பெருக்கணும் தசத்தை மறந்து பெருக்குவோம் சைவரை தூக்கி பின்னால போட்டுட்டு 245 35ஆல பெருக்க போறேன் 25 போட்டு 2 மிச்சம் 22 22 2 போட்டு 12 கூட 2 மிச்சம் 10 12 15 5 போட்டு ஒரு மிச்சம் 12 முண்டும் 13 3 போட்டு ஒரு மிச்சம் 6 முண்டும் 7
கூட்டினவண்டா 5 7 5 8 தசம் பின்னால இருக்கு. அந்த தசம் குத்தி அந்த சைவர் இல்லாம போகுது. தசத்துக்கு பின்னால ஒரு தானம் இருக்கிறனாடி தசத்தை குத்தினவண்டா ரூபாய் 8575 பெருக்கள் சரிதானே? ஓகே. அப்ப போதுமா போதாதா? 8500 ரூபாய் தேவைப்படுது. ஆனா என்னட்ட இருக்கிறது எனக்கு தேவைப்படுற காசு 8575 ரூபாய் தேவைப்படுது. அது ரூபாய் 8000 விட பெரிதாக இருக்கிறதால ஆகவே ரூபாய் 8500 8000 விட இல்ல 8500 விடத்தானே கேட்டது என்ன? சாரி 8500 விட இது பெரிதாக இருக்கிறதால ஆகவே ரூபாய் 8500 போதாது. போதாது தானே? 8575 ரூபாய் கூட தானே? தேவைப்படுறது கூடண்டா போதாது தானே பிள்ளைகள்? சரிதானே? ஓகே ரைட். இப்ப மார்க்ஸுக்கு வர்றேன், புள்ளி திட்டத்தை சொல்றேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி மாறும். சில நேரம் விலகல் இடை காண்றதுக்கு மட்டும் 6 புள்ளி கொடுப்பான். அதுக்காண்டி ஒவ்வொரு வருஷம் 6 கொடுப்பான்னு சொல்லாங்க. இந்த வருஷம் 5 தான் தந்தது, நானும் 5 தான் தரப்போறேன். இதுக்கு 1 புள்ளி நேரடியா சொல்றது. நடுப்பெருமானம் குளம் நிரப்பியிருந்தா 1 புள்ளி. விலகல் குளத்துக்கு இந்த முறை புள்ளி தரப்படையில இந்த வருஷம். சிக்மா எஃப்டிக்கு 1 புள்ளி, இதுக்கு 1 புள்ளி ரைட். இதுவே எஃப்எக்ஸ் முறையில செஞ்ச புள்ளியா இருந்தா எஃப்எக்ஸுக்கு 2 புள்ளி வந்து எஃப்எக்ஸுக்கு 1 புள்ளி. அட்டவணையில மொத்தம் இந்த வருஷம் 3 புள்ளி தந்தது. ஸோ அதே மாதிரி நான் அட்டவணையில 3 புள்ளி, இங்க 40ஆல வகுக்கணும்ன்றதுக்கு 1 புள்ளி, இறுதி விட 49 நிமிடத்துக்கு 1 புள்ளி, இடை காண்றதுக்கு மட்டும் 5 புள்ளி தான் கொடுத்துருக்கோம். அங்கு ஒன்றோட 6 புள்ளி. இதுக்கு பிறகு மணித்தியாலங்கான்றதுக்கு செய்க வழியோட மணித்தியாலங்கான்றதுக்கு 2 புள்ளி. அதே மாதிரி அந்த மொத்த காசு 8575 ரூபாய் தேவை என்று காண்றதுக்கு 1 புள்ளி. அது 8500 விட பெருசு, ஆகவே அது போதாதுன்றதுக்கு 1 புள்ளி. குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை விளங்கி இருக்கா?